அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமானது திருச்செந்தூர் முருகன் கோயிலாகும். வாழ்க்கையில் கீழே இருக்கிறவர்களை மேலே ஏற்றிவிடும் ஒரு அரிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவிலாகும் என்பதில் எந்தவித ஐயமும் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பலர் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று அவர்கள் வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்களையும் நன்மைகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பல பதிவுகளில் கண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை பார்த்தாலே உங்கள் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படும் என்பது முற்றிலும் உண்மை. இங்கே கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதியை உங்கள் வீட்டில் வைத்து வணங்கி வந்தால் உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும், உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஒரு முக்கியமான ஐதீகம். திருச்செந்தூர் கோவிலிலே சுவாமி சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார். எனவே இங்கே நாம் செல்லலாமா என சில பக்தர்கள் சந்தேகம் கொள்கின்றனர். சம்ஹார மூர்த்தியை வணங்கலாமா, அவரை வணங்கினால் நமக்கு ஏதும் தீமை ஏற்பட்டு விடுமா என்றெல்லாம் பயப்படுகிறார்கள். அவ்வாறு பயப்படுவதற்கு தேவையில்லை. ஏனென்றால் முருகர் சம்ஹார மூர்த்தியாக இருந்து உங்களின் தீய குணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் தீமைகளை மட்டுமே சம்ஹாரம் செய்வார். எந்த ஒரு தெய்வமும் தனது பக்தர்களை சம்ஹாரம் செய்வதில்லை, தனது பக்தர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்வதில்லை என்பதை இங்கே நாம் உணர வேண்டும். முருகப்பெருமான் நவகிரகங்களை படைக்கும் முன்னரே இந்த கோயில் உருவாக்கப்பட்டது என்பதனால் திருச்செந்தூர் மேலும் சிறப்பு உடைய கோயிலாக கருதப்படுகிறது. அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனுக்கு எண்ணற்ற நன்மைகளையும் தீமைகளையும் மாறி மாறி கொடுப்பதே நவகிரகங்களின் வேலையாகும். யாராவது ஒருவர் நவகிரகங்களின் பாதிப்பினால் உட்பட்டிருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏழரை சனி இருந்தாலோ நவகிரக தோஷம் இருந்தாலோ அவர்கள் ஒருமுறை திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்தால் அந்த நவகிரகங்களின் பாதிப்பில் இருந்து அவர்கள் விடுபடுவர் என்பது ஐதீகம். மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வந்துவிட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சைவ நெறியை கடைபிடித்தீர்களானால் உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மையை காட்டிலும் பன்மடங்கு நன்மைகளை முருகர் அள்ளித்தருவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் முருகப்பெருமான் சைவ பிரியர், சைவ உணவே சிவ உணவு எனும் கருத்தை வலியுறுத்தியவர், எனும் கருத்தை நம்பியவர். அவரை போல அவரது பக்தர்களும் சைவ நெறியில் இருப்பார்களானால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குவார் என்பதில் எண்ணற்ற மாற்று கருத்துமே கிடையாது. எனவே அன்பர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் எண்ணற்ற இன்பங்களையும் வளங்களையும் முருகப்பெருமான் அள்ளித் தருவார், வாரி தருவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உங்களால் முடிந்தால் பௌர்ணமி அன்று திருச்செந்தூருக்கு சென்று அங்கே இரவில் கடற்கரையில் அமர்ந்து முருகரை நினைத்து தியானம் செய்யுங்கள். காலையில் கடலிலோ அல்லது அங்கே இருக்கும் கிணற்றிலோ குளித்துவிட்டு முருகரை தரிசனம் செய்துவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு 20 அல்லது 30 நபர்களுக்கு உணவை அன்னதானமாக வழங்கிவிட்டு உங்களால் முடிந்த நன்மைகளை அந்த கோயிலுக்கும் செய்துவிட்டு நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் செல்லாமல் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு சென்று அங்கே உங்கள் வீட்டில் முருகனை வழிபடத் தொடங்குங்கள். அன்றில் இருந்து உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். திருச்செந்தூர் முருகன் பல வாழ்வில் நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். பல கோடி நபர்களின் வாழ்க்கை மாறியிருக்கிறது. இப்போது வர இருப்பது சத்தியயுகம். இதில் முருகப்பெருமானின் ஆட்சி
ஆரம்பித்து விட்டது. எனவே உங்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் முருகப்பெருமானின் பாதத்தை பிடியுங்கள், அவரிடம் சரணடையுங்கள், சைவ நெறியை கடைபிடியுங்கள். உங்களால் இயன்றவரை பிறருக்கு அன்னமிட்டு அன்னதானம் செய்யுங்கள். யாரையும் வார்த்தையாலோ உங்களது செய்கையாலோ துன்புறுத்தாதீர்கள். இவ்வாறு இருந்தீர்களானால் உங்கள் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள், கோடி நன்மைகளை முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குவார் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. இந்த பதிவை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்வில் எல்லா வளமும், எல்லா இன்பமும், மன நிம்மதியும், உடல் ஆரோக்கியமும், பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என நான் வணங்கும் முருகப்பெருமானை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.